நமஸ்காரம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நமஸ்காரம் மாமி. ஸோ வில் ஸ்டார்ட். ஸோ எல்லாருக்கும் நமஸ்காரம். இது 120வது வாரம். இது ஒரு வாரம் கூடும்போது ரொம்ப அழகாக ஆச்சரியமாகவும் இருக்குது, ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, கர்வமாகவும் இருக்குது. ஸோ 120வது வாரத்தில் இருக்கோம். 120வது திருக்குறள் பார்க்க போகிறோம். நடுவு நிலைமை அதிகாரத்தில் 10வது குறள் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஆஸ் யூஷுவல் நம்ம ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு திருக்குறள் முடித்து சுப்பிரமணிய புஜங்கத்தில் இன்றைக்கி மேக்ஸிமம் 2 ஸ்லோகம் பார்க்கணுன்னு நினச்சின்னு இருக்கேன். பார்ப்போம். ஸோ சுப்பிரமணிய புஜங்கம் அது முடிஞ்ச முருகன் ஆந்தம். ஸோ இதுதான் இன்றைக்கான அஜெண்டா. ஸோ வில் மூவ் டு கணேச மந்திரம். இன்றைக்கி லாஸ்ட் டைம் இசட் டு ஏ போனோம்னா எஸ், இந்த தடவை A to Z போகலாம். ஐ கெஸ் ஃபர்ஸ்ட் புவனா மாமி தான் இருப்பாள்னு நினைக்கிறேன். எஸ், புவனா சிவகுமார் மேம். இல்லை திருக்குறள் வேறு யாராவது வாலண்டியர் பண்ணுறேன்னாலும் வாங்க. நான் சொல்லட்டுமா? ஓஎஸ். வக்ரதுண்ட மகாகாய கோட்டி சூரிய சமப்பிரபா நிர்விக்னம் குரு மே தேவ சர்வ காரியேஷு சர்வதா. வக்ரதுண்ட மகாகாய கோட்டி சூரிய சமப்பிரபா நிர்விக்னம் குரு மே தேவ சர்வ காரியேஷு சர்வதா. சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெய். எஸ். ஸோ இன்னைக்கு வாரம் ஒரு குறளில் நடுவு நிலைமை அப்படின்ற அதிகாரத்தை நம்ம இன்னைக்கு முடிக்க போகிறோம். ரொம்ப அழகான அதிகாரம், 10 குறள். இந்த 10 குறள்லையும் ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ், ஒவ்வொரு விஷயத்தை பற்றி வள்ளுவர் அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லியிருக்கார். அவ்வளோதான்டா போருண்டா, இதுக்கு மேலெல்லாம் என்னால் சொல்ல முடியாதுன்ற மாதிரி எல்லா விஷயங்களும், சொல்லாத விஷயங்களே இல்லை இந்த நடுவு நிலைமை அப்படின்றத பேஸ் பண்ணி. ஸோ அதில் இந்த 120வது 10வது குறள் நடுவு நிலைமை அதிகாரத்தை இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் குறளை பார்த்துருவோம், அதுக்கப்புறம் அதோட மீனிங்கை பார்ப்போம். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம், வாணிகம் செய்வார்க்கு வாணிகம், பேணி பிறவும் தமபோல் செய்யின், பேணி பிறவும் தமபோல் செய்யின். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி, வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின், பிறவும் தமபோல் செய்யின். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின். ஆமாம், தம்போல்னு இருக்கலாம், ஆனால் தமபோல்னு சொல்லியிருக்கார் வள்ளுவர். என்ன அர்த்தம்? பிறவும் தமபோல் செய்யின் அப்படின்னு சொல்றார் வள்ளுவர். அதாவது நான் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அடுத்தவனுடைய ஷூஸில் நின்று பார்க்கணும் அப்படின்றதோட அர்த்தத்தை இங்கே சொல்கிறார். ஏன் வாணிகம் செய்வார்க்கு? ஏன் இந்த 10 குறளில் பார்த்தீங்கன்னா 9 குறள் ஒரு ஜட்ஜு எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் எல்லா அந்த 9 குறளையும் பேசியிருக்காரு. இந்த ஜட்ஜுக்கு அடுத்து ஒரு தராசு பிடிச்சுட்டு இருக்கவன் யாரு? நான் இந்த கேள்வி எங்கள் அம்மாட்ட கேட்டேன். ஜட்ஜுக்கு அப்புறம் இந்த ஜட்ஜு தராசு பிடிக்கிறான்னா அவன் கையில தராசு வச்சுட்டே இருக்காளா? இல்லை, வணிகர், ட்ரேடர். எக்ஸாக்ட்லி. ஸோ ஜோக்காக எங்கள் அம்மா சொன்னான், யார் இப்போ ஜட்ஜே ஒழுங்காக தீர்ப்பு சொல்கிறதே கிடையாது அப்படின்னா, ஜட்ஜு பக்கத்தில் அந்த பொம்மை நிற்கும் பற்றியா, அதுதான் ஒழுங்காக தராசு பிடிச்சுட்டு இருக்கும்
அப்படின்பா அப்படின்னா நீதிக்கு. ஸோ அந்த மாதிரி நீதிபதிக்கு அடுத்தது இந்த தராசு அப்படிங்கிறத வந்து ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அது யார்கிட்ட இருக்கு அப்படின்னா இந்த வணிகம் செய்கிற வாணிகர்கிட்ட இருக்கு. இந்த வாணிகம் அப்படின்னு செய்கிற வணிகர்கிட்ட இருக்கு சார். அப்படி இந்த வணிகரை பேஸ் பண்ணி வந்து என்ன சொல்றார் வள்ளுவர் அப்படின்னா, வணிகருடைய வேலை என்ன? ஃபர்ஸ்ட் பொருள் விற்கிறது. பொருள் விற்கிறது. அந்த பொருள் எங்க இருந்து கிடைக்கிறது? பொருள் வாங்கி விற்கிறது. பொருளை வாங்கி விற்கிறது. எக்ஸாக்ட்லி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல பொருளை வாங்கணும், அதுக்கப்புறம் ஒரு இடத்துல அதே பொருளை விற்கணும். இதுதான் ட்ரேடிங். ஸோ அப்படி வந்து இந்த இடத்துல நடுவு நிலைமையை பேஸ் பண்ணி என்ன இருக்கு? பொருளை வாங்குறான் விற்கிறான், இதில் என்ன இருக்கு அப்படின்னா, அதாவது வாணிகம் செய்கிறவர்களுக்கு வாணிகம் பேணி, அதாவது நல்ல முறையில் அவளுக்கு வந்து எப்படி இன்கம் வரும் அப்படின்னா, அந்த ஆள் பிறவும் தமபோல் செய்யும். இந்த விற்கிறவன் வாங்குறவனுடைய எண்ணத்திலிருந்து விற்றா அவனுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறார். இது எல்லாரும் வந்து, அதாவது வள்ளுவர் வந்து ஒரு பெரிய விஷயம், அதாவது டிமாண்ட் எலாஸ்டிசிட்டி, அப்புறம் வந்து ப்ரைஸு குவான்டிட்டி, இதை பற்றிலாம் வந்து ரொம்ப அழகாக இந்த ஒரே ஒரு குறளில் சொல்லிட்டார். இப்போ ஒரு பொருளை வாங்கும் பொழுது எடை கம்மியாக இருந்தால் வாங்குவார் அந்த வணிகர்? வாங்க மாட்டார். அது போல விற்கும் போதும் அவர் என்ன பண்ணணும்? பிறவும் தமபோல் செய்யணும். நான் வாங்கும் பொழுது என்ன பண்ணுவேன்? ஒரு எடை கம்மியாக இருந்ததுன்னா நான் வாங்குவேனா? ஒரு குவான்டிட்டி கம்மியாக இருந்தால் வாங்குவேனா? அதே காசுக்கு வாங்க மாட்டேன். அப்போது நீ விற்கும்போதும் என்ன பண்ணணும்? அதை ஞாபகத்தில் வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு குவான்டிட்டியை பற்றி பேசுகிறார். அப்புறம் வந்து ப்ரைஸ் எடுத்துட்டோன்னா, இவன் வாங்கும்பொழுது ஒரு நியாயமான விலைக்கு தானே வாங்குவான். ஏன்னா நான் வாங்க போகிறேன் அப்படின்னா அடித்து பேசி விலையை வாங்குவோம்ல, அந்த மாதிரி நியாயமான விலைக்கு வாங்கணும். நியாயமான விலைக்கு அவன் வாங்குறான்னா அதே நியாயமான விலைக்கு தானே இவனும் விற்கணும். இவன் வந்து 20 ரூபாய்க்கு விவசாயிகிட்டேருந்து இன்றைக்கி அரிசி வாங்குகிறோம், வாங்கி கவர்மெண்ட்டு எல்லாம் இது பண்ணி இந்த மிடில்மேன்லாம் போய் நடுவில் வரும்பொழுது 70-75 ரூபாய்க்கு அரிசி வருது நம்ம வாங்கும்பொழுது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஒரு ப்ரைஸில் வந்து எப்படி வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹைக் இருக்குது அப்படின்றது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வள்ளுவர் வந்து ஒரு நல்ல ஒரு சொசைட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து அந்த ஒரு எல்லாரும் ஈக்குவலாக இருக்கணும், எல்லாருக்கும் வந்து நன்மை கிடைக்கணும் அப்படின்றதோட உள்ளர்த்தமாக இந்த வள்ளுவர் சொல்கிறார். ஸோ அப்போது ப்ரைஸ் அது நியாயமாக இருக்கணும், குவான்டிட்டி நியாயமாக இருக்கணும், பதுக்கி விற்கக்கூடாது. இன்னைக்கு இதெல்லாம் நடக்கிறது. அதனால தான் நம்ம ஒரு 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 அழிவு பாதையில் போயின்னு இருக்கோன்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி பதுக்கி விற்கிறா. ஸோ வந்து ப்ரைஸ் வந்து ஒழுங்கான ப்ரைஸ் இல்லை, குவாலிட்டி இல்லை. ஸோ அதெல்லாத்துக்கும் வந்து ஒரு குறள் அப்படின்னா, பிறவும் தமபோல் செய்யும். நீ வந்து ஒரு விஷயத்தை செய்கிற அப்படின்னா அது வந்து நீ எப்படி செஞ்சியோ அது வந்து அவனுக்கு, நீ எப்படி வாங்கினியோ அதே மாதிரி ஒரு நன்மை அது வந்து பாஸ் ஆன் ஆகணும், அடுத்த இதுக்கும் பாஸ் ஆன் ஆகணும். அப்படிங்கிறது வந்து பாஸ் ஆன் பண்ணுறது வந்து ஏனோ தானோன்னு பண்ணக்கூடாது. ஸோ அப்போ யூ ஷுட் ஸ்டெப் இன் டு த ஷூஸ் ஆஃப் த பையர். நீ வந்து வாங்குறவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கணும். இதெல்லாம் வந்து வள்ளுவர் வந்து சொல்கிறார். ஸோ அப்போது வாணிகம் செய்வார்க்கு வாணிகம், இந்த வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் அப்படின்னு சொல்லும் பொழுது நல்ல முறையில் அவளுக்கு ப்ராஃபிட் அப்படின்றது என்ன அப்படின்னா, பேணி பிறவும் தமபோல் செய்யும். இந்த வாணிகத்தை பேணுதல்னா காப்பாற்றுறது. அப்போது வந்து அந்த தொழில்ன்றது வந்து அவ்வளோ உன்னதமான ஒரு விஷயம். அதை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, பிறவும் தமபோல் செய்யும்.
அதாவது அதாவது அடுத்தவனையும் நீ வந்து தன்னை போல எண்ணி வந்து நீ வந்து வாணிகம் செய்தால் அது வந்து அதுதான் நடுவு நிலைமை. இது வந்து வாணிகம்ன்றது மட்டும் இல்லை, எல்லா துறைகளுக்கும் இது பொருந்தும். அதனால வந்து ஏன் வாணிகம் சொன்னார் வள்ளுவர் அப்படின்றது வள்ளுவர்கிட்ட தான் கேட்கணும். மேபி நான் சொன்ன மாதிரி இந்த தராசு விஷயத்தினால நடுவு நிலைமை அப்படின்னும் பொழுது அந்த தராசு தான் ஞாபகம் வரும். ஸோ அப்படி இந்த தராசு பிடிச்சிட்டு இருக்கிறவன் யார் அடுத்தது அப்படின்னா வணிகர். ஸோ அதனால வணிகரை பற்றி சொல்லியிருக்கார் அப்படின்றது தெரியாது. ஸோ பாலா, நீங்க சொல்ற மாதிரி ஜென்யூனா இல்லை. இப்போ வணிகம் கோடிங் பதுக்கி வைக்கிறது எல்லாம் பண்ணிட்டு இப்ப என்னன்னா அதுக்கு ரீசன் கேட்டா அதான் பிசினஸ்ங்கற. எக்ஸாக்ட்லி அதோட டெஃபினிஷனே மாறி போயிடுச்சு. பிசினஸோட டெஃபினிஷனே மாறிட்டு. எக்ஸாக்ட்லி அதுதான் மாறிட்டு. ஆமா ஆமா. இதை வந்து நிறைய பெரிய பெரிய இதில் கோர்ஸ் எல்லாம் சொல்றாரு வள்ளுவர். ஈஸியா ஒரு 2 லைன்ல சொல்லிட்டு போயிட்டார். ப்ரைஸு, எலாஸ்டிசிட்டி, டிமாண்டு எல்லாம் எக்கனாமிக்ஸ்ல பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்லாம் போய் படிக்கிறார். அதுலலாம் இது இந்த மாதிரி ஒரு சில இதுகள்லாம் எடுத்துக்கணும். இதையும் வந்து அவளோட சிலபஸில் கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன 2 வரியில் வந்து ஒரு பெரிய விஷயத்தை வந்து சொல்கிறது அப்படிங்கிறது வந்து புதுசில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு 10 குறள் பார்த்துட்டோம். அதுக்கு முன்னாடி நிறைய குறள்கள் பார்த்துட்டே வரும். ஸோ அப்போ வந்து ரொம்ப டீப்பாக பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. வள்ளுவர் வந்து எப்படி 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 அந்த மாதிரி யோசிக்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ எல்லாருக்குமே அப்படி தான் இருக்குது இல்லையா? ஸோ அதனால் இதுதான் இந்த 10வது குறள். அதாவது ஒரு கன்க்ளூஷன். நீ என்ன பண்ணு, நீ நடுவு நிலைமை, அது இது எல்லாம் சொல்கிறார் வள்ளுவர். 9 குறளில் சொல்லிட்டார். 10வது குறளில் சொல்கிறார், யூ ஷுட் டேக் த shoes, you should step into the shoes of the buyer or the aggrieved party. என்னமோ ஏதோ ஒரு விஷயம். இப்போ யாரோ ஒரு இதுக்கு வரா அப்படின்னா உடனே வந்து ஒரு தீர்ப்பு அப்படின்றது வந்து நீ எப்படி கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கும் வந்து சொல்கிறார். இந்த மாதிரி 2 sides of the coin இருக்குது. ஸோ 2 சைடையும் பார்த்துட்டு அது 2 தெரிஞ்சாதானே நீ வந்து எது நல்லது கெட்டதுன்றதை சொல்ல முடியும், எது உண்மை பொய்ன்னு சொல்ல முடியும். ஸோ அதனால் பிறவும் தமப்போல் செய்யின். ஸோ நான் அப்படி இருந்தேன்னா எப்படி இருந்திருப்பேன் அப்படின்ற அந்த ஒரு கொஷினை வந்து கேளு அப்படிம்பார். நான் ஜென்ரலாக வந்து இது வந்து எப்படின்னா அந்த இன்கம் டேக்ஸ் கேஸு, ஜிஎஸ்டி கேஸ்லாம் போகும்பொழுது நான் என்ன பண்ணுவேன்னா என் ஜூனியர்ஸ் கிட்ட நீ ஆர்கியூ பண்ணு ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் த அசஸி. நான் வந்து டிபார்ட்மெண்ட் எப்படி ஆர்கியூ பண்ணுவான்றதை யோசிச்சு பார்க்குறேன் அப்படிம்பேன். ஸோ அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து எப்படி வந்து அதை டேக்கிள் பண்ண முடியும் அப்படின்ற சொல்லலாம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு இஃப் யூ ஆர் கோயிங் டு டேக் அ டெசிஷன் அப்படின்னும் பொழுது அந்த டெசிஷன் எப்படி வந்து அரைவ் பண்ணணும் அப்படின்றதுக்கும் வந்து இந்த குறள் வந்து ஒரு அர்த்தத்தை கொடுக்கறது. ஸோ அதனால் இது 10வது குறள் ஃப்ரம் நடுவு நிலைமை அப்படின்ற அதிகாரம். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போல் செய்யின். இந்த ப்ராஃபிட் எப்படி பேணணும் அப்படின்னா அதாவது நல்ல வழியில் இருக்கணும் அப்படின்னு தான் வள்ளுவர் சொல்கிறார். எல்லாமே நல் வழியில் சம்பாதி அப்படின்றதையும் சொல்கிறார் வள்ளுவர். ஸோ அதனால் 10வது குறள் நடுவு நிலைமை. அடுத்த அதிகாரத்தை அடுத்த வாரத்தில் பார்ப்போம். இது ஒரு 2 டைம்ஸ் சொல்லிடுங்க. அடுத்த அஜெண்டாக்கு போகலாம். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போல் செய்யின். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போல் செய்யின். பலே. எஸ், இப்போ நம்ம ஸ்லோகா ஃபார் ஹெல்த் அதை பார்த்துட்டு வில் மூவ் டு சுப்பிரமணிய புஜங்கம். ஐகெஸ் 11 தடவை சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதனால் வந்து எல்லோரும் ஒரு தடவை சொல்லிட்டு வரலாமே. எஸ், ஸோ வில் ஸ்டார்ட் வித் புவனா சிவகுமார் மாமி. நமஸ்காரம். நமஸ்காரம். அஸ்மின் பராத்மன் அனுபாத்ம கல்பே மித்த முக்தா பிதபத்ம யோனிகி அனந்த பூமா மமரோக ராசிம் நிருந்தி வாதல்ய வாச விஷ்ணு. வாதாலய வாச விஷ்ணு. பலே. கலா மாமி.
भले लता मामी अस्मिन् परात्मन् अनुपातकल्पे मुग्धाभिरत्मयोगी अनन्तभूमा ममतो गर्भसि निरुन्दिवादालय वास विष्णो। मैथिली मामी சொல்லுங்க சொல்றேன். अस्मिन् परात्मन् ननुपाद्मकल्पे அஸ்மின் பராத்மனு ननुपाद्मकल्पे நனுபாத்மகல்பே त्वमित्थमित्था தமித்தமித்வா त्वमित्तमुत्थापितपद्मयोनिः தமித்தமிதா பிதக் பத்ம योनिः யோனிஹி अनन्तभूमा அனந்தபூமா மம ரோகராட்சுமி भले निरुन्धिवातालय நிருந்திவாதாலய வாச விஷ்ணுவே विष्णु விஷ்ணுவே விஷ்ணு. भले निरेमति मैम अस्मिन् परात्मन् अनुपात्मकल्पे तवित् त्वमित्थं त्वमित्तमुक्तापितपद्मयोनिः अनन्तभूमा मम रोगराशिं निरुन्दिवातालयवास विष्णो। भले प्रीता मैम नमस्कारम्। नमस्कार अस्मिन् परात्मन् अनुपात्मकल्पे त्वमित्थमुत्थापितपद्मयोनिः अनन्तभूमा मम रोगराशिं निरुन्दिवातालय वास विष्णो। शशिकला मैम नमस्कारम्। नमस्कारम् अस्मिन् परात्मन् अनुपात्मकल्पे त्वमित्थमुत्थापितपद्मयोनिः अनन्तभूमा मम रोगराशिं निरुन्धिवातालय वास विष्णो। भले सावित्री मामी दोवरेंपा हाँ नमस्कारम्। नमस्कारम् अस्मिन् परात्मन् अनुपात्मकल्पे त्वमित्थमुत्थापितपद्मयोनिः अनन्तभूमा मम रोगराशिं निरुन्दिवातालय वास विष्णु। भले नमस्कार। शीतला मामी नमस्कारम्। नमस्कारम् अस्मिन् परात्मन् अनुपात्मकल्पे त्वमित्थमुत्थापितपद्मयोनिः अनन्तभूमा मम रोगराशिं निरुन्दिवातालय वास विष्णो। भले श्री चंद्रिका मैम नमस्कारम्। नमस्कारम् अस्मिन् परात्मन् अनुपात्मकल्पे त्वमित्थमुत्थापितपद्मयोनिः अनन्तभूमा मम रोगराशिं निरुन्दिवातालय वास विष्णु। श्रीमती मामी நமஸ்காரம். नमस्कारम् अस्मिन् परात्मन् अनुपात्मकल्पे त्वमित्थमुत्थापितपद्मयोनिः अनन्तभूमा मम रोगराशिं निरुन्धिवातालय वास विष्णुः. भले 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 ஸோ 11 தடவை ஆயிடுத்து இன்னும் 3 பேர் தான் இருக்கா ஒரு தடவை சொல்லிடலாமே சுபாஷினி சம்பத் अस्मिन् परात्मम् ननुपात्मकल्पे त्वमित्थमुत्थापितपद्मयोनिः अनन्तभूमा मम रोगराशिं निरुन्दिवातालय वास विष्णु। भले सूपर सुजाता मामी अस्मिन् परात्मन् अनुपात्मकल्पे त्वमित्थमुत्थापितपद्मयोनिः अनन्तभूमा मगरोगराशिं निरुन्दिवातालय वास विष्णु। सूपर उन्नामलै मैम नमस्कारं सर। नमस्कारम्
अस्मिन् परात्मन् अनुपात्मकल्पे त्वमित्तमुक्तात्मयोनिः अनन्तमरोगराशिं निरुन्ति वादालवासविष्णु. ஸோ பத்ம கல்பத்தில் வந்து நீ எப்படி உன்னுடைய நாபியிலிருந்து பிரம்மா வந்தாரோ அந்த மாதிரி அனந்த பூம் என்னுடைய ரோக ராசியை வந்து நீ வந்து நிவர்த்தி பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அடுத்த அஜெண்டா போவோம். சுப்பிரமணிய புஜங்கம். ஆமாம், மாத்தியாச்சா? பலே. ஓகே, இந்த ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தை நம்ம பார்த்தோம். இந்த சுப்பிரமணிய புஜங்கம் எப்படி வந்து பிளேஸ் ஆகிருக்கு, அப்புறம் வந்து புஜங்கம்னா என்ன, அது வந்து ஒரு மீட்டர், அந்த மீட்டரை வந்து சொல்கிறார் ஆதிசங்கரர். அந்த மீட்டரில் முருகனை வந்து ஸ்துதி பண்ணுறார், அதனால அது சுப்பிரமணிய புஜங்கம். இந்த புஜங்கத்தில் வந்து நிறைய புஜங்கங்கள் இருக்குது. பவானி புஜங்கம்னு ஒன்று இருக்குது, சாரதா புஜங்கம்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீராம புஜங்க பிரயாத்த ஸ்தோத்திரம்னு ஒன்று இருக்குது, சிவ புஜங்க பிரயாத்த ஸ்தோத்திரம்னு. புஜங்க பிரயாத்தம் அண்ட் புஜங்கம் ரெண்டும் ஒன்று தான். அது வந்து அந்த மீட்டருக்கு பேர் புஜங்க பிரயாத்தம். அது வந்து அந்த மீட்டரில் ஸ்துதி பண்ணுறதுனால அது சுப்பிரமணிய புஜங்கம். சுப்பிரமணியர் மேலே இருக்கிறதுனால சுப்பிரமணிய புஜங்கம். ஸோ எல்லா மீட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு குரில் 2 நெடில் அப்படி தான் வந்து அது வந்து வரும். சதா பா லரூபா பிவிக்னா திரிஹந்திரி அப்படின்னு. ஸோ அது வந்து ஒரு பாம்பு எப்படி நெளிஞ்சு இப்படி போகுமோ அந்த மாதிரி போகிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு தோரணையில் இது வந்து இந்த மீட்டர் இருக்குது. ஸோ இந்த மீட்டரை பற்றி பார்த்தோம். அப்புறம் வந்து சுப்பிரமணியனுடைய ரெஃபரன்சஸ்லாம் பார்த்தோம். ஸோ அது வந்து போன கிளாஸ். அப்புறம் இந்த ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தை நம்ம பார்த்தோம், அதோட அர்த்தத்தை இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்லோகத்தை ஒரு 2 times ஸ்டாண்ட் பண்ணுவோம். இது வந்து அகெயின் ஃப்ரம் த ரிவர்ஸ் ஆர்டர் போகும். ஸோ உண்ணாமலை மேம் மறுபடியும். तदा बालरूपापि विघ्नात्रिहन्त्री महातन्दिभद्राभि पञ्चास्यमान्या विधीन्द्रादिमृग्या गणेशाभिधामे विदत्तां श्रियं कापि कल्याणमूर्तिः. இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக சொல்கிறீங்களா ஒரு தடவை? सदा बालरूपापि विघ्नात्रिहन्त्री महातन्दिभद्राभि पञ्चास्यमान्या विधीन्द्रादिमृग्या गणेशाभिधामे विदत्तां श्रियं कापि कल्याणमूर्तिः. சூப்பர். ஸோ ஃபஸ்ட்டு சதா அப்படின்னா எப்போதும், பாலரூப அபி. இந்த அபின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இருந்தாலும் அப்படின்னு அர்த்தம். இப்படி இருந்தாலும் நீ இப்படி பண்ணிருக்க கூடாது. அது அந்த இருந்தாலும் அப்படிங்கிறதுக்கு சான்ஸ்கிரிட்ல அப்பி. இதுல என்ன சொல்ல இருந்தாலும்னு சொன்னா 2 விஷயத்தை கம்பேர் பண்றாரு இல்லையா. அவன் வந்து சமத்து தான் இருந்தாலும் அப்படின்னு இருந்தாலும் ஒரு கமா போட்டோம்னா அப்போ சமத்துக்கு ஆப்போசிட்டா ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு அர்த்தம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து சொல்ல வர்றார். ஸோ அப்போ ஆதிசங்கரர் என்ன பண்றார், பெரிய மகான்கள் என்ன பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு நல்ல காரியம் அப்படின்னு வரும்பொழுது ஒரு தடங்கல் கண்டிப்பா வருது. அதனால அந்த தடங்கல்களெல்லாம் பொடி பண்ணக்கூடியவர் யாரு? விநாயக பெருமான். இந்த விநாயகரை வந்து முதல்ல வழிபட்டுட்டு அடுத்த ஸ்லோகத்துக்கு போகணும் அப்படின்ற அந்த ஒரு அது வந்து உண்டு இல்லையா. ஸோ விநாயகரை வழிபடாமல் எந்த ஸ்தோத்திரமுமே கிடையாது. ஏதோ ஒரு விதத்தில் வந்து விநாயகர் அபிராமி அந்தாதி எடுத்தால் ஃபஸ்ட்டு தாரமர் கொன்றையும் செண்பகமாலையும் சாத்தும் அப்படின்னு ஆரம்பித்து ஃபஸ்ட்டு விநாயகர் தான் வணங்குவார். அந்த விநாயகரை வழிபடும் பொழுது அந்த பர்டிகுலர் எந்த சுவாமியை சொல்கிறோமோ அந்த சுவாமியை சொல்லி இவருடைய பையனே, இவருடைய அம்பாளுடைய புத்திரன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அழகான ஒரு இதில் கொண்டு வருவார். ஸோ
அந்த அபிராமி பட்டர் அந்த மாதிரி எழுதிருக்கார். தாரமர் கொன்றன். தார் அப்படின்னா ஓப்பனாக இருக்கிற மாலைக்கு பேர் தாருன்னு பேர், க்ளோஸாக இருக்கிற மாலைக்கு பேர் மாலான்னு பேர். ஸோ அதனால் தார் அப்படின்னா ஓப்பனாக இருக்கிற மாலை. ஸோ அந்த மாதிரி மாலையை போட்டுன்னு இருக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இங்கே என்ன சொல்ல வர்றார், சதா பால ரூப அப்பி, எப்பவுமே ஒரு குழந்தையா இருக்கிறவராம். யாரு? விநாயகர். அப்பி இருந்தாலும் இவன் சின்ன குழந்தையா இருக்கான்னு நினைச்சுக்காத, குழந்தை செய்யற காரியமா அது. இப்போ அபின்னா இருந்தாலும்னு சொல்லிட்டோம். ஸோ குழந்தைன்னு வந்துடுத்து. இந்த குழந்தை என்ன பண்றது அப்படின்னா விக்னாத்ரி ஹந்திரி. அத்ரினா மலை, விக்னாத்ரி அப்படின்னா தடையெல்லாம் சேர்ந்து ஒரு மலையா குவிச்சனா எப்படி இருக்குமோ அந்த மலைய விக்னாத்ரி ஹந்திரி. அப்படி விக்னங்கள் இந்த தடைகள் எல்லாத்தையும் மலையா இருக்குமா, அந்த மலையா இருக்கிற தடைகளை மனுஷனுக்கு அதை ஹந்திரி அப்படின்னா பொடியாக்குறது. ஸோ அதை அழிக்கிறது. ஸோ அப்படி சின்ன குழந்தைன்னு நினச்சிக்காத அவனை, சின்ன குழந்தை தான், சதா பால ரூபம் அவருக்கு. ஆனாலும் இருந்தாலும் சின்ன குழந்தையாக இருந்தாலும் விக்னாத்ரி ஹந்திரி. ஒரு சின்ன குழந்தை இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணுமா அப்படின்னா பண்ணுறதே இதோ பாரு அப்படின்னு சொல்லி விக்னங்கள், இந்த விக்னங்களை இந்த தடைகளை அவரை நினைச்ச மாத்திரத்துல அதை பொடியாக்கிடுறாராம். அப்போ மலையை உடைக்கிறது ஒரு சின்ன குழந்தையோட காரியமா இருக்குமா அப்படின்னா, அதனாலதான் அந்த ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்றாரு. சரீரத்துல சின்ன குழந்தைன்னு நினைச்சு மோசம் போகக்கூடாது. நம்ம எல்லா தெய்வங்களுக்கும் மேலான தெய்வம் அப்படின்னு விநாயகர் இருக்க. அப்படிப்பட்ட விநாயகரை நினைக்கணும். அப்படி இந்த புஜங்க விருத்தத்துல எந்த சுப்பிரமணிய சுவாமியை நான் ஸ்துதி பண்ண போறோமோ அந்த சுப்பிரமணிய சுவாமியே யாருக்கு அடைக்கலமாய், யார்கிட்ட போய் அடைக்கலம் வாங்கி வள்ளியை கல்யாணம் பண்ணிட்டார் இல்லையா? விநாயகர் மூலியமா தானே அவர் அவருக்கு காரிய சித்தி ஏற்பட்டது முருகனுக்கும். அப்படிப்பட்ட விநாயகரை ஸ்துதி பண்ணாம போக முடியுமா? ஸ்கந்த மகாபுராணத்திலே இந்த கதை உண்டு. விநாயகர் என்ன சொல்றது, இந்த மாதிரி முருகனுக்கு இது பண்ணார் வள்ளியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி. அப்படி மலை போல இருக்கிற ஒரு குழந்தைன்னு நினைச்சுக்காத, மலை போல இருக்கிற ஒரு தடைகள் அப்படி அதை பொடி பொடியா ஆக்கிடுவார். ஹந்திரி விக்னா அத்ரி ஹந்திரி. ஸோ அப்படி தடைகளுடைய மலையை அழிக்கிறவர் அப்படின்னு. மலையை போல உள்ள விக்னம் அப்படின்னு சொன்னதுனால நம்ம யோசிச்சு பார்ப்போம், மலை அப்படின்றது நம்ம கண்ணுக்கு தெரியுமா தெரியாத? தெரியும். அது கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ மனுஷனுக்கு ஒரு சத்காரியம் அப்படின்னு ஒரு நல்ல விஷயம் பண்றான் அப்படின்னா அவனுக்கு இருக்கிற தடை அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியுமா தெரியாதா? அது தெரியவே தெரியாது இல்லையா? அது எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா வள்ளுவர்கிட்ட போனோம். திரும்பி நீ பண்ற காரியங்கள் எல்லாம் பூர்வ ஜென்மத்தினுடைய ஒரு கர்ம பலனா இருக்கு அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால அந்த கர்ம பலன்கள்னால ஏற்படுற ஒரு விக்னங்கள், அதாவது தடைகள் அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியுமா தெரியாது. அதை கூட கண்டுபிடிச்சு விநாயகர் நாசம் பண்றார். அப்படி தன்னுடைய பக்தனை ரட்சிக்கணும் அப்படின்ற ஒரு சக்தி இருக்கிற மகா கணபதி அப்படிங்கிறவர் இருக்கார். அப்படின்னா அவருடைய பால ரூபமா குழந்தையா இருந்தாலும் கண்ணுக்கே தெரியாத விக்னங்களை அவர் மலை போல இருக்கிற விக்னங்களை உடைக்கிறாருன்னா எத்தனை பெரிய ஒரு பெரிய தேவதையா இருப்பார் அப்படின்னு தெரியறது. அதனால்தான் கணபதியை பூஜிக்கணும் அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் அவர் தான்.
இந்த கணபதி அப்படின்னா விக்னேஸ்வர பூஜை பண்ணாமல் எந்த ஒரு காரியமும் கிடையாது, அது பூஜித்து தான் ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டாயம். அப்படி வந்து அது ஏன் அப்படின்னா இதுதான் காரணம். அவர் வந்து குழந்தை வடிவாக இருந்தாலும் பெரிய மலை போல இருக்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் செய்கிறார் அப்படின்னா எவ்வளோ ஒரு பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய காரியம். அதனால நம்மளுக்கு தெரியறது ஆதிசங்கரர் ஏன் விநாயகரை ஸ்துதி பண்ணிட்டு அதுக்கப்புறம் முருகப்பெருமான்கிட்ட போறார், சுப்பிரமணியர் போறார் அப்படின்னு. அப்போ வந்து சதா பாலரூபாப்பி விக்னாத்ரி ஹந்திரி, அப்படி வந்து குழந்தை வடிவாக இருந்தாலும் மலை போல இருக்கிற தடைகளை உடைக்கிறவர் அப்படின்னு ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்லிடுறார். அதுக்கப்புறம் வர மகாதந்தி வக்திர, இந்த மகாதந்தி தந்தி வக்திரம் அப்படின்னா யானை முகம், மகாதந்தி பெரிய யானையினுடைய முகத்தை வந்து வச்சுட்டு இருக்கிறவர் அப்பி. இந்த இடத்துலயும் அப்பி வருது. அப்பி என்னன்னா இருந்தாலும் அப்படின்னு அர்த்தம். என்ன இருந்தாலும் அப்படின்னா யானை வடிவோடு இருக்கிற அந்த யானைகளுக்கு ஒரு 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 இது உண்டு. யானை வந்து என்ன பண்ணும்னா பஞ்சாசிய மான்யா, அடுத்த லைனும் சொல்லிடுறேன், பஞ்சாசிய மான்யா. பஞ்சாசியம் அப்படின்னா சிங்கம். பஞ்சாசிய மான்யாவுக்கு ரெண்டு அர்த்தங்கள் இருக்கு, ரெண்டுமே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து லிட்ரல் மீனிங் பார்த்துருவோம். பஞ்சாசியம் அப்படின்னா சிம்மம், சிங்கங்கள். என்ன அது, யானை வந்து எப்படின்னா சிங்கத்தை கண்டா ஓடுமா. சிங்கத்தை பார்த்தா ஒரு பயம் யானைக்கு. யானை என்னதான் பெரிய உருவமா இருந்தாலும் சிங்கம் வந்து அடிச்சிடும். சிங்கத்துக்கும் யானைக்கும் வந்து ஆகாது. ஸோ யானை வந்து சிம்மத்தை கண்டா நடுங்கி ஓடும். ஆனா இந்த யானை எப்படி இருக்கு, மகாதந்தி வக்திர ஆப்பி, வக்திர அப்பி. என்னதான் பெரிய யானை வடிவோடு இருந்தாலும் பஞ்சாசிய மான்யா, மான்யானா சிம்மங்கள்லாம் வந்து ஸ்துதி பண்றதான் இவரை. அப்படி வந்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்வரூபமா இருக்கார் விநாயகர். இது அப்படியே நினைச்சு பார்த்துக்கணும் அப்படி. ஸோ அதை இமேஜினேட் பண்ணா அவ்வளோ அழகா இருக்கு. ஸோ அப்போ அதாவது சிம்மங்கள் வந்து பூஜை பண்ற ஒரு ஒரு யானையா இருக்கார் இவர் அப்படின்னு சொல்றார். மகாதந்தி வக்திராபி பஞ்சாசிய மான்யா. ஸோ இதுக்கு ஒரு கதை உண்டு. ஷியாமளன் அப்படின்னு ஒரு வேடன் இருந்தானா. அந்த வேடன் வந்து இந்த வேட்டையாடின்னு இருக்கும் பொழுது என்னாச்சு, ஒரு ஒரு சிங்கத்தினுடைய கண்ணில் அவன் பட்டுட்டான். அந்த சிங்கம் அவனை துரத்துறது. அவன் வந்த உடனே என்ன பண்ணா, அவன் ஓடி ஓடி அங்கே பக்கத்தில் இருக்கிற சுமேதா, இது வேற சுமேதஸா இருக்கும். நம்ம சுமேதஸ்ன்ற இது வந்து எங்க பார்த்தோம், எங்கேயோ பார்த்தோம். அதெல்லாம் இப்ப ஏன் கேட்டுண்டு இந்த இதுல ஐகிரி நந்தினில பார்த்தோம். கரெக்ட். எஸ் எஸ். ஸோ அதுல வந்து சுமேதஸ்ன்ற கதை வந்து எங்க வரும்னா தேவி மகாத்மியத்துல அவர் தான் வந்து இந்த சுரத்தனுக்கும் சமாதிக்கும் அம்பாளுடைய கதைகளை சொல்றார் அப்படின்னு வரும். ஸோ இது அதே சுமேதஸா வேற சுமேதஸான்னு தெரியாது, அவர்கிட்ட போய் தான் கேட்கணும். ஸோ அப்படி வந்து அந்த மகரிஷினியோட ஆசிரமத்தில் போய் அவன் வந்து பயந்து ஒடுங்கி இந்த மாதிரி ஒரு இது துரத்துறதுன்ற உடனே அவன் உள்ள போய் இது பண்ணான். அதை பார்த்த உடனே அவர் என்ன பண்ணார், மத்தியான காலத்தில் அவர் வந்து மத்தியான காலத்தில் இது நடக்கிறது. அப்புறம் வந்து சிம்மம் வந்து என்ன பண்ணார், இந்த மகரிஷி வெளில வந்த உடனே அந்த சிங்கம் வந்து ஓடித்தான். ஸோ அப்படி அவரை பார்த்த உடனே ஓடித்து அப்படின்னு. அதை பார்த்த உடனே உனக்கு ரொம்ப ஆச்சரியம், என்ன இவர்கிட்ட என்ன இருக்கு, நம்மளை பார்த்து அப்படி துரத்துட்டு இவரை வந்து இவர் ஏன் இப்படி பண்ணது அப்படின்னு உடனே அவர் வந்து சொல்றார், இந்த மாதிரி கணபதியினுடைய மந்திரத்தை வந்து நான் வந்து இது பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால சிங்கங்கள்லாம் என்னை கண்டா பயப்படுறது அப்படின்னு சொன்னார். அப்புறம் அந்த வேடான் என்ன பண்ணா, நீங்க எனக்கும் அதை சொல்லி கொடுங்கோ, நானும் ஏதோ காட்டில் வேட்டையாடுறதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவர் வந்து இந்த கணபதி புராணத்தில் இருக்கிற விநாயகரனுடைய ஒரு தன்மைகள், அந்த ஒரு பெருமைகள்லாம் சொல்லி அவருக்கு வந்து அந்த வேடனுக்கு வந்து இது பண்ணுறாராம், உபதேசம் பண்ணி வைக்கிறார் அப்படின்னு ஒரு கதை. இது வந்து கணபதி புராணத்தில் இருக்கான். ஸோ இந்த மாதிரி அந்த மந்திரமூர்த்தியாக இருக்கார் அந்த மகா கணபதி. அந்த ஜென்ரலாக யானை வந்து
சிம்மத்தை பார்த்தா கண்டு ஓடும். இந்த இடத்துல சிம்மங்கள் வந்து பூஜை பண்ணுறது அவரை அப்படின்னா அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார் அப்படின்னு சொல்லி 2வது வரியில் சொல்கிறார். மகாதந்தி வக்திராபி இருந்தாலும், இப்படி யானை முகத்தோடு இருந்தாலும் பஞ்சாசிய மான்யா, இந்த சிங்கங்கள்லாம் வந்து பூஜை பண்ணுறது அப்படின்னு. இந்த பஞ்சாசிய மான்யாக்கு 2வது அர்த்தம் என்னன்னா, ஆசியம் அப்படின்னா முகம்னு அர்த்தம். பஞ்சாசியம் அப்படின்னா 5 முகங்கள். 5 முகத்தோடு இருக்கிறவர் யார்? என்ன இது இவ்வளோ நிசப்தமாயிடுது? சிவன்னா? ஆமா, சிவன், சிவபெருமான் வந்து 5 முகங்கள் வச்சுருக்கார். என்னென்ன முகம் அப்படின்னா, அதோ முகம், ஈசானம், தத்புருஷம் அப்படின்னு ஏதோ ஒரு 5 முகங்கள் சொல்லுவாள். அந்த 5 முகங்கள் வந்து வச்சுருக்காராம் சிவபெருமான். அப்படி இந்த 5 முகங்கள் கொண்ட சிவபெருமான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இதுக்கு அடுத்து இன்னொரு திரிபுராசுரன் ஒரு அசுரனை வந்து வதைக்கிறதுக்காக அவர் வந்து யுத்தம் பண்ணுறதுக்காக போகிறார். இவர் என்ன பண்ணுற, சிவன் வந்து நிறைய அஸ்திரங்கள்லாம் விட்டுட்டே இருக்கார். அவன் வந்து எதுக்குமே ஆட மாட்டேங்கிறான். என்னடா காரணம் அப்படின்னு பார்த்தா, அவன் என்ன பண்ணியிருக்கான், விக்ன யந்திரம் அப்படின்னு ஒரு யந்திரத்தை வந்து ஏதோ ஸ்தாபனம் பண்ணியிருக்கான். அந்த விக்ன யந்திரத்தினுடைய அதனால ஒரு கோட்டையை கட்டி அதுக்குள்ள அவன் வந்து இருக்கிறதுனால அந்த பரமேஸ்வரனால அவரால் எதுவுமே பண்ண முடியல. அப்படின்றதுனால அவர் என்ன பண்றார் அப்படின்னா, இந்த விக்ன யந்திரத்தை உடைக்கிறதுக்காக அந்த பரமேஸ்வரன் என்ன பண்றார், விநாயகரை நினைச்சுக்கிறாராம். இது வந்து ரொம்ப அதாவது இந்த மாதிரி ஒரு கதை உண்டு. விநாயகரை நினைச்சுக்கிறார். அதுக்கப்புறம் விநாயகர் வந்து அந்த கோட்டை ஏதாவது இவர் வந்து விநாயகரை நினைச்சு விநாயகருக்கு வந்து விநாயகர் வந்து இவருக்கு சகாயம் பண்றார் அப்படின்னுலாம் கதை உண்டு. இது ஒரு கதை. அதே மாதிரி நம்ம இந்த திருப்புகழ்ல வரும். அதாவது சிவன் வந்து இந்த திரிபுர சம்ஹாரம் பண்றதுக்கு முன்னாடி விநாயகர் நினைக்காம போனதுனால அவருடைய இந்த சக்கரம் வந்து உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லி, அதனாலதான் அந்த அச்சு அரைஞ்சு போகுமா. அதனாலதான் அச்சரப்பாக்கம்னு இங்க ஒரு ஊர் இருக்கு. அங்க வந்து சிவன் கோயில் இருக்கு. அங்க இது நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சிவன் கோயில் வந்து பேஸ்ட் ஆன் அந்த கைத்தல நிறைக்கணின்ற ஒரு திருப்புகழ். அந்த திருப்புகழில் வரும், அச்சது பொடி செய்த அதி தீரா அப்படின்னு வரும். ஸோ அப்படி வந்து தன்னை நினைக்காம போனதுனால சிவனுடைய இதை வந்து அச்சு வந்து முறிஞ்சு போயிடுறது அப்படின்னு ஒரு இதில் வரும். ஸோ அப்படி சிவன் வந்து அவருடைய குழந்தை இல்லையா விநாயகர். ஸோ அதனால அவர் பஞ்சாஸ்திய மான்யானா அவர் வந்து அவருக்கு ரொம்ப பிடித்தமானவர் அப்படின்னு ஒரு அர்த்தம். ஸோ அப்படி வந்து பரமேஸ்வரனும் வந்து ஸ்துதி பண்ணக்கூடிய விநாயகர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்படி பஞ்சாஸ்தியமாக அவர் எவ்வளோ பெரிய யானையாக இருந்தாலும் உலகத்துக்கெல்லாம் அதிபதினு சொல்லக்கூடிய பரமேஸ்வரன் வந்து ஸ்துதி பண்ணுற விநாயகர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி வந்து பஞ்சாஸ்ய மான்யா அப்படின்றதுக்கு இன்னொரு பொருள் இந்த பொருள். அதுக்கப்புறம் ஸோ சதா பாலரூபாபி விக்னாத்ரி ஹந்திரி மகாதந்தி வக்திராபி பஞ்சாஸ்ய மான்யா விதீந்திராதி மிருக்யா அப்படின்னா அடைக்கலம் புகுதல் இல்லை தேடுதல்னு அர்த்தம். ஹண்ட், டு ஹண்ட் அப்படின்னு மீனிங் வருது. ஸோ இப்போ விதி இந்திர இந்த ஆதி. ஸோ இந்த மூணு பதங்கள் இருக்கு. விதி இந்திர ஆதி. ஆதினா முதலிய அப்படின்னு அர்த்தம். அப்போ விதி அப்படின்னா யாரு? பிரம்மா. ஆமா, கரெக்ட். விதி இந்திர ஆதி. ஸோ விதி, அதுக்கப்புறம் இந்திரன் முதலிய. அவள்லாம் என்ன பண்றா அப்படின்னா மிருக்யா தேடுறாளா. அப்படி வந்து பிரம்மன் இந்திரன் அப்படின்னா எந்த முதல்ல மகாகணபதியை ஸ்தோத்திரம் பண்றதுக்காக வந்து அப்படி வந்து ஆராதனை பண்றா. அப்படி வந்து தேடுறா மகாகணபதியை. இந்திராதி மிருக்யா. ஏதாவது பிரச்சனை அப்படின்னா முதல்ல யாரை தேடுறா அப்படின்னா விநாயகர். ஏதோ ஒரு விஷயத்தை பண்ண போறா அப்படின்னா முதல்ல யாரை பண்றா அப்படின்னா விநாயகர். ஸோ அப்படி விதீந்திராதி மிருக்யா கணேசாபிதாமே.
அப்படிப்பட்டவருக்கு என்ன பேரு அப்படின்னா கணேச அபிதா, அபிதான பேர் அப்படின்னு கூப்பிடுவாள். கணேசாபிதா மே, கணேசாபிதா மே அப்படின்னா எனக்கு, கணேசாபிதா காபி அப்படின்னா அளவற்ற அப்படி வந்து அந்த கணேசன் அப்படின்ற பேர் இருக்கிற இத்தனை மகிமைகளை கொண்ட காபி கல்யாண மூர்த்திகி. ஸோ அப்படி வந்து இருக்கிற விநாயகர் எப்படி இருக்கார் அப்படின்னா கல்யாண மூர்த்தி, ரொம்ப சாந்தமாக அழகாக கல்யாண மூர்த்தி அப்படின்னா பிரகாசம் பொருந்தின ஒரு அழகிய வடிவத்தை, மங்களகரமான வடிவத்தை உடைய கல்யாண மூர்த்திகி மே ஸ்ரீயம் விதத்தாம். இப்படி பிரிச்சுக்கணும், மே ஸ்ரீயம் விதத்தாம். ஸ்ரீயம்னா என்ன அப்படின்னா லிட்ரல் மீனிங் காசு அப்படின்னு சொல்லுவா. ஸ்ரீயம்னா லக்ஷ்மின்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஸோ அவர் என்ன பண்றார் அப்படின்னா விதத்தாம் என்னத்தை கொடுக்கட்டும் அப்படின்னா, விதத்தாம்னா கொடுக்கட்டும், மேனா எனக்கு கொடுக்கட்டும். என்னத்தை கொடுக்கணும் அப்படின்னா ஸ்ரீயம் விதத்தாம். ஸ்ரீயம் அப்படின்னா லக்ஷ்மியை கொடுக்கட்டும். ஸ்ரீயம் லக்ஷ்மின்னா நாட் ஓன்லி காசு பணம், அது வந்து லக்ஷ்மீகரம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அது வந்து ப்ராஸ்பெரிட்டி. ஸோ அந்த ப்ராஸ்பெரிட்டியை வந்து எனக்கு கொடுக்கட்டும் அப்படின்னு முதல் ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஸோ சதா பாலரூபாபி விக்னாத்ரி ஹந்திரி, சின்ன குழந்தையாக இருந்தாலும் பெரிய மலைகளை வந்து தகர்க்கக்கூடியவர். அப்புறம் மகாதந்தி வக்திராபி, பெரிய யானை வடிவோடு இருந்தாலும் சிங்கங்களால் பூஜை பண்ணக்கூடியவர், பரமேஸ்வரனால் பூஜை பண்ணக்கூடியவர். விதீந்திராதி மிருக்யா, யார் அடைக்கலம், இந்த பிரம்மா இந்திரன் முதலிய தேவர்களெல்லாம் அடைக்கலம் புகுகின்ற கணேசன் பேர் உடையவர். விதத்தாம் மே, எனக்கு என்ன கொடுக்கணும், கல்யாண மூர்த்தி, இப்படியெல்லாம் கல்யாண மூர்த்தியா இருக்கிற மகாகணபதி எனக்கு மே ஸ்ரீயம் விதத்தாம். ஸோ அப்போ வந்து லக்ஷ்மியை ஐஸ்வர்யத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தில் சொல்றார். ஸோ அவர் வந்து நித்திய கல்யாண மூர்த்தியா இருக்கார். அதாவது கல்யாணம் அப்படின்னா மங்களம். ஸோ அப்போ வந்து எப்போதும் காபி கல்யாண மூர்த்தி, எப்பொழுதும் இந்த சதா கல்யாண மூர்த்தி, எப்போதும் கல்யாண மூர்த்தியா இருக்கிறவர். அவர் வந்து மங்களங்களை கொடுக்கட்டும், லக்ஷ்மி கடாட்சம் அது வந்து பெருகணும், எல்லாருக்கும் பெருகணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ அப்படி நான் வந்து இப்போ அடுத்தது வந்து சுப்பிரமணியரை வந்து ஸ்துதி பண்ண போகிறேன். அதனால நீ என்ன பண்ணு, இந்த மாதிரி எந்த தடைகளும் வராமல் பார்த்துக்கோ. அந்த என்ன உன் தம்பியாச்சு, அவராச்சு நீயாச்சு, அவர் தான் வந்து என் வாயால் சொல்ல வைக்கிறார், அதனால நீ வந்து அதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி விநாயகர்கிட்ட ஒரு பிரார்த்தனையாக அந்த ஃபஸ்ட்டு ஸ்லோகம் இருக்கு. இந்த ஸ்லோகத்தை இன்னும் ஒரு தடவை சொல்லிடுங்க, நம்ம அடுத்த ஸ்லோகமுக்கு போகலாம். சதா பாலரூபாபி விக்னாத்ரிஹந்த்ரி மகாதந்திவக்ராபி பஞ்சாஸ்யமா விதீந்திராதிமிருக்யா கணேஷாபிதாமே விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாணமூர்த்திஹி. பலே சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெய். ஸோ அப்படி வந்து விநாயகரனுடைய பெருமையை நீ பார்த்தோம். அடுத்த ஸ்லோகம் பார்ப்போம். இந்த ஸ்லோகம் வந்து ரொம்ப, அதாவது முருகன் வந்து அவன்கிட்ட வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா இது என்ன புஜங்கம், சுப்பிரமணிய புஜங்கம், பிரம்மத்தினுடைய ஸ்வரூபமாக இருக்கிறவன் முருகன். அப்படிப்பட்ட அந்த முருகன்கிட்ட போய் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆதிசங்கரன் நம்மளுக்கு ஒரு வழி காமிக்கிறார். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லோகத்தில் முருகனுடைய பிரைஸ் இருக்கா ரொம்ப அப்படின்னா, அதுக்கு முன்னாடி முருகனுடைய பிரைஸ் அடுத்த ஸ்லோகத்துலேருந்து ஆரம்பிக்கிறது. மயூராதிரூடம் மகாவாக்கிய கூடம்னு. எனக்கு தெரிஞ்ச அந்த மயூராதிரூடம்க்கு 2 கிளாஸ் வேணும்.
ஸோ அந்த மாதிரி மயூராதிரூடம் அப்படின்ற அந்த ஸ்லோகம் தியானம் மாதிரி இருக்கிற அந்த ஸ்லோகம் வந்து அடுத்த ஸ்லோகமாக இருக்குது. அப்போ ரெண்டாவது ஸ்லோகத்தில் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்ற ஒரு பேஸ் நம்ம கற்றுப்போம். என்னன்னா, ஃபஸ்ட்டு இந்த பிரம்மத்துக்கிட்ட போகும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா சரண்டர் ஆகிடணும். இந்த சரண்டரை சொல்கிற ஒரு ஸ்லோகமாக இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. ஸோ அதுதான் இந்த ஸ்லோகம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்லோகம் வந்து பார்த்துருவோம், அதுக்கப்புறம் டைம் இருந்ததுன்னா மீனிங் பார்ப்போம். அடுத்தது வந்து யாரை கூப்பிடுறது, போன கிளாஸ் மாதிரி எல்லாரும் ஒரு தடவை சாண்ட் பண்ணிடுவோம். பட் ஸ்டில் சுஜாதா மாமி ஃபஸ்ட்டு இந்த ஸ்லோகம் கற்றுருங்கோ, அப்படியே நம்ம அப்படியே எல்லாரையும் சாண்ட் பண்ண சொல்லி. ந ஜானாமி न जानामि शब्दम शब्दं न जानामि शब्दम न जानामि शब्दं न जानामि चार्थम न जानामि सार्थं ஆமா न जानामि शब्दम न जानामि चार्थम न जानामि शब्दं न जानामि सार्थं ஆமா न जानामि पद्यम न जानामि पद्यं न जानामि गद्यम न जानामि कथ्यं ஆமா न जानामि शब्दम न जानामि चार्थम न जानामि शब्दं न जानामि सार्थं न जानामि पद्यम न जानामि गद्यम न जानामि पद्यं न जानामि कथ्यं எஸ் இது ஒரு இன்னொரு தடவை சொல்லுங்க. न जानामि शब्दं न जानामि सार्थं न जानामि पद्यं न जानामि कथ्यं. அந்த சார்த்தம் அந்த அர்த்தம்னு சொல்றோம் இல்லையா, அந்த அர்த்தம் தான் सार्थं. ஆமா, வெரி குட். न जानामि शब्दं न जानामि चार्थं न जानामि पद्यं न जानामि गद्यं न जानामि शब्दं न जानामि सार्थं न जानामि पद्यं न जानामि गद्यं. चिदेका चितेका षडास्य षडास्य हृदि हृदि द्योतते मे द्योतते मे ஆமா द्योतते द्योतते मे मे चिदेका षडास्य चितेका षडास्य हृदि हृदि द्योतते मे द्योतते मे चिदेका षडास्य हृदि द्योतते मे चितेका षडास्य हृदि द्योतते मे मुखान्निस्सरन्ते मुखान्निस्सरन्ते அந்த நிஹி அப்படின்னு இருக்கு இல்லையா, நிஸ்ஸரந்தே அங்கே ஒரு இஸ் போட்டுக்கணும், வேற ஒன்றும் இல்லை. முகாநிஹி சரந்தே பிரிச்சா நம்ம எப்படி சொல்லணும், சேர்த்து சொல்லும்போது முகாநிஸ்ஸரந்தே அப்படின்னு சொல்லணும். मुखान्निस्सरन्ते गिरश्चापि गिरश्चापि चित्रम चित्रं मुखान्निस्सरन्ते मुखान्निस्सरन्ते गिरश्चापि चित्रम गिरश्चापि चित्रं. चिदेका षडास्य हृदि द्योतते मे चितेका षडास्य हृदि द्योतते मे. भले मुखान्निस्सरन्ते मुखान्निस्सरन्ते गिरश्चापि चित्रम गिरश्चापि चित्रं गिरश्चापि चित्रम गिरश्चापि चित्रं. भले चिदेका षडास्य हृदि द्योतते मे मुखान्निस्सरन्ते गिरश्चापि चित्रम. चिदेका षडास्य हृदि द्योतते मे मुखान्निस्सरन्ते गिरश्चापि चित्रं. சூப்பர். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு தடவை சொல்லிடுறல ஃபுல்லா. न जानामि शब्दं न जानामि सार्थं न जानामि पद्यं न जानामि कथ्यं. भले चितेका षडास्य हृदि द्योतते मे मुखान्निस्सरन्ते गिरश्चापि
चित्रम பலே பலே பலே. இன்னும் ஒரு தடவை சொல்லிடுங்க. न जानामि शब्दं न जानामि शाब्दं न जानामि पद्यं न जानामि कथ्यं स्थितेकाशटास्य कृतित्योत ते मे मुहानिस्तरन्ते किरश्चापि चित्रम. சூப்பர். இப்போ அப்படியே ஒருத்தராக சொல்லின்னு போயிடலாம். ஸோ ஒரு நிமிஷம். சுபாஷினி சம்பத். न जानामि शब्दं न जानामि चार्थं न जानामि पद्यं न जानामि गद्यं सिद्धेका सदास्य हृदि द्योतते मे मुखानिस्सरन्ते गिरश्चापि चित्रम. சூப்பர். श्रीमती मामी. न जानामि शब्दं न जानामि चार्थं न जानामि पद्यं न जानामि गद्यं चिदेकाशटास्य हृदि मे मुखानिस्सरन्ते गिरश्चापि चित्रम. भले भले भले. श्री चंद्रिका मैम. न जानामि शब्दं न जानामि शार्थं न जानामि पद्यं न जानामि गद्यं चिदेकाशटास्य हृदि मे मुखानिस्सरन्ते गिरश्चापि चित्रम. भले भले भले. सूपर. शीतला मामी. न जानामि शब्दं न जानामि चार्थं न जानामि पद्यं न जानामि गद्यं चिदेकाशटास्य हृदि मे मुखानिस्सरन्ते गिरश्चापि चित्रम. सूपर 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 सूपर. सावित्री मामी. இந்த வரை இப்ப சொல்றேன். न जानामि सप्तं न जानामि सार्धं न जानामि गद्यं न जानामि कथ्यं सिद्धेकाशटास्य हृदि द्योतते मे मुखानिस्सरन्ते गिरश्चापि चित्रम. सूपर. शशिकला मामी. न जानामि शब्दं न जानामि चार्थं न जानामि पद्यं न जानामि गद्यं चिदेकाशटास्य हृदि द्योतते मे मुखानिस्सरन्ते गिरश्चापि चित्रम. प्रीता मैम. Yes. न जानामि पद्यं न जानामि गद्यं न जानामि शब्दं न जानामि कथ्यं चिदेकाशटास्य हृदि द्योतते मे मुखानिस्सरन्ते गिरश्चापि चित्रम. सूपर. निरमति मैम. यस. न जानामि ஒரு நிமிஷம். न जानामि शब्दं न जानामि चार्थं न जानामि पद्यं न जानामि गद्यं चिदेकाशटास्य हृदि द्योतते मे मुखानिस्सरन्ते गिरश्चापि चित्रम. सूपर. मैत्री मामी. न जानामि सप्तं न जानामि श्रद्धं न जानामि पद्यं न जानामि गद्यं सिद्धेकाशटास्य हृदि द्योतते मे मुखानिस्सरन्ते
गिरश्चापि श्रुतं चित्रम चित्रं सूपर लता मामी न जानामि शब्दं न जानामि पद्यं न जानामि गद्यं मुखानि सरन्ते गिरश्चापि चित्रम् सूपर कला मामी न जानामि शब्दं न जानामि शब्दं न जानामि शान्तं न जानामि पद्यं न जानामि गद्यं द्योत அத்தேன்னு சொல்றேன். எனக்கு இதுல இருந்து பார்க்கல, இந்த லேப்டாப்ல இருந்து பார்த்துட்டு இருக்கேன், அதனால சரியா பார்க்க முடியல. சரி சரி न जानामि शब्दं न जानामि चार्थं न जानामि पद्यं न जानामि गद्यं चिरेकाशडात्या हृदि द्योतते मे मुखानि सरन्ते गिरश्चापि चित्रम् भले 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 सूपर गिरिजा मामी ನಮಸ್ಕಾರ. नमस्कार ಸದಾನಾಮಿ ಸಪ್ತಂ ನ ಜಾನಾಮಿ ಸಾತಂ ನ ಜಾನಾಮಿ ವದ್ಯಂ ನ ಜಾನಾಮಿ ಗದ್ಯಂ ಷಟಾಖ್ಯ ಹೃತಿದ್ಯೋತತೆ ಮೇ ಮುಖನ್ನಾಸಿ ಸ್ರಂತೆ ಕಿರತ್ಯಾಪಿ ಚಿತ್ರಂ मुखानि सरन्ते मुखन्नासि मुखानि सरन्ते स्रन्ते किरत्यापि चित्रम् இன்னொரு தடவை சொல்லட்டுமா? இல்ல மாமி முகான் நிஸ்ஸரந்தே இன்னொரு தடவை சொல்லட்டுமா? சொல்லுங்க 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 न जानामि सप्तं न जानामि सातं न जानामि पद्यं न जानामि गद्यं एका षटाख्य ऋतिद्योतते मे मुखन्नी सस्रन्ते किरत्यापि चित्रम् முகானி சரந்தே அது மட்டும் மாத்திக்கணும் மாமி मुखानि सस्रन्ते किरत्यापि चित्रम् भले भले सूपर भुवना मामी थैंक यू थैंक यू मामी न जानामि शब्दं न जानामि सार्थं न जानामि पद्यं न जानामि गद्यं हितेका सदास्य हृदिद्योतते मे मुखानि सरन्ते गिरस्सापि चित्रम् गौरी जी न जानामि शब्दं न जानामि चार्थं न जानामि पद्यं न जानामि गद्यं चिदेकाशतस्या हृदिद्योतते मे मुखानि सरन्ते गिरश्चापि चित्रम् அது ஷடாஸ்யா அது மட்டும் நெடில் ओके ओ षडास्य ओके षडास्य उन्नामलै मैम न जानामि शब्दं न जानामि शार्तं न जानामि पद्यं न जानामि गद्यं हितेका षटास्या हृदिद्योतते मे मुखानि शरन्ते गिरश्चापि चित्रम् சூப்பர் ஸோ இது வந்து ரெண்டாவது ஸ்லோகம் இது வந்து ஒரு சரண்டர் ஸ்டேட் சொல்கிறார் அதாவது எனக்கு ஒன்றும் தெரியாது உடனே அதாவது இன் எனி ரிலேஷன்ஷிப் ஆர் எனி திங் அந்த விட்டு கொடுக்கறதும்பல்ல அது விட்டு கொடுக்கறதுன்னு இல்லை இந்த இடத்துல வந்து ஆதிசங்கரர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா நீ எனக்குள்ளே இருக்க நீ வந்து நீயே உன்னை ப்ரைஸ் பண்ணிக்கிற அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு பாவனையில் இதை வந்து சொல்கிறார். அது உண்மையும் கூட. ஏன்னா வந்து அப்படி வந்து எனக்கு நோய் வந்து அந்த நோயை நான் சரி பண்ணுறதுக்காக வந்து இங்கே ஸ்ரீஜெயந்திபுரம் வரேன், திருச்செந்தூருக்கு வரேன். அப்படி வந்து நீ என்னுடைய நோய் எப்படி சரி பண்ண போகிற அப்படின்னா அது வந்து நீ தான் கொடுக்குற, நீயே உன்னை ப்ரைஸ் பண்ணுறதுக்காக நீ கொடுத்த ஒரு விஷயம் அப்படின்னு. ஏன்னா சுப்பிரமணியனுடைய அதாவது முருகப்பெருமான் மேலே ஆதிசங்கரர் எழுதின ஒரே ஸ்தோத்திரம் இதுதான் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறா. அதாவது நிறைய ஸ்லோகங்கள் உண்டு, ஸ்தோத்திரங்கள்லாம் உண்டு.
எது யார் எழுதினதுன்னே தெரியலன்னா வந்து ஆதிசங்கரர் எழுதினது பண்ணினதுன்னு சொல்கிறா. அது வந்து பிகாஸ் அவர் அவ்வளோ நிறைய ஸ்தோத்திரங்கள் பண்ணியிருக்கார். ஆனால் அவருடைய அந்த அந்த தொகுப்பெல்லாம் எடுத்து பார்த்தோன்னா முருகன் பேரில் இருக்கிற மேஜர் ஸ்துதி வந்து இந்த சுப்பிரமணிய புஜங்கம்னு தெரியாது ஒன்று. ரெண்டாவது அவர் வேறு எதுவும் பண்ணலைன்னு சொல்கிறா. அது வந்து பார்க்கணும் அது எப்படின்னு. ஸோ இந்த ரெண்டாவது ஸ்லோகத்தில் நஜானாமி சப்தம் நஜானாமி சார்த்தம். சப்தம்னா வார்த்தைன்னு அர்த்தம். அர்த்தம்னா நம்மளுக்கு தெரியும். அர்த்தம் எனக்கு வார்த்தையும் சொல்ல தெரியாதுன்னா ஜானாமி அப்படின்னா அறிந்தவன் அல்ல, எனக்கு அது தெரியாது. சரண்டர், அதான் சரண்டர் ஸ்டேட்டு. எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, எனக்கு வார்த்தைகள் தெரியாது, அது வார்த்தைகளுக்கு அர்த்தங்கள் தெரியாது. நஜானாமி பத்யம், ஒரு 4 வரியில் ஒரு கவிதையாக எழுதணும், இல்லை ஒரு ஸ்லோகமாக எழுதணுமா, அதுவும் தெரியாது. நஜானாமி கத்தியம், சரி கவிதையாக எழுத வேண்டாம், ஒரு வச்சனங்களாக வந்து வரும். இந்த ரகுவீர கத்தியம்னு கத்தியத்தில் வந்து ரொம்ப பிரசித்தமானது இந்த ரகுவீர கத்தியம்னு. ஸோ அப்படி வந்து கத்தியமாக வந்து சொல்ல தெரியுமா, வச்சனங்களாக சொல்ல தெரியுமா அப்படின்னா அதுவும் தெரியாது. என்னதான் தெரியும் அப்படின்னா சிதேகா, சித்துன்னா மனசு, ஏகா ஷடாஸ்யா, இந்த மனசுக்குள்ள தியோததே, தியோததேனா தியுதி அப்படின்னா என்ன சொல்றது, பிரகாசிக்கிறது. தியுதி அப்படின்னா பிரகாசிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதனால தான் வந்து அந்த தியுத்தின்லாம் பேர் இப்போ வைக்கிறாளா தெரியல, தியுதி அப்படின்னு வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி தியுதி அப்படின்னா பிரகாசிக்கிறது. தியோததே, ஹிருதி தியோததே, மனசில் என்ன இந்த சித்து ஒன்னே நினச்சிட்டு இருக்கு அப்படின்னா ஏகா ஷடாஸ்யா, இந்த என்ன ஆகுது என் மனசில் அப்படின்னா ஒரே ஒரு பிரகாசம் வந்து இருக்கு. அந்த பிரகாசம் என்னவா இருக்குன்னா 6 முகங்களாக இருக்கு. இது வந்து இந்த ஒரு ஸ்லோகம் உண்டு, 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், நெஞ்சில் வஞ்சமில்லா வேல் தோன்றும் அப்படின்னு ஒரு தமிழில் ஒரு இது உண்டு. 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றுமா, ஏதோ ஒரு இது 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும்னு ஆரம்பிக்கும். அது டக்குன்னு தோணிது. ஸோ அந்த மாதிரி 6 முகங்கள் தான் என் மனசில் தெரியறது. அந்த முகங்கள் வந்து முகான்னி சரந்தே, முகாத்து என்னுடைய வாயிலிருந்து அதுதான் வந்து என்னவா வருது அப்படின்னா நிஸ்ஸரந்தே, அப்படி வந்து வெளியில வந்து பிரகாசம் பண்றது எது அப்படின்னா நீ தான் எனக்குள்ள இருக்க, எனக்குள்ள இருந்து நீ தான் இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்ற. அப்படி வந்து முகா நிஸ்ஸரந்தே, அப்படி அருவி மலையிலிருந்து வர அருவி ஜலம் மாதிரி வர்ற அந்த வாக்கு எதுலேருந்து வருது அப்படின்னா சிதேகா, அந்த 6 முகம் என் மனசுல ஹிருதி மனசுக்குள்ள இருக்க, அதனால தியோததேமே பிரகாசிக்கிறது. அது வந்து முகான் நிஸ்ஸரந்தே, அது அப்படியே வந்து வெளியில வந்து பிரகாசம் பண்றது. கிரஸ்சாபி சித்திரம், சித்திரம்னா ஆச்சரியமா இருக்கு. கிரஸ்சாபி அப்படின்னா அந்த வாக் விலாசம், அந்த வாக்கு, இந்த வார்த்தைகள் வந்து வெளியில வந்து பிரகாசிக்கிறது. தியோததேமே, ஸோ அப்படி வந்து பிரகாசிக்கிறது. எனக்கு இல்லைன்னா ஒன்றும் தெரியாது அப்படின்ற ஒரு ஸ்டேட். இதுதான் சரண்டர் ஸ்டேட். பிரம்மத்துக்கிட்ட நம்ம அப்படி தான் இருக்கணும். எனக்கு ஒன்றும் தெரியாது, நீ ஏதோ பண்ணுற அப்படின்ற மாதிரி இருக்கிறது. அதுதான் வந்து 2வது ஸ்லோகத்தை சொல்கிறார். 3வது ஸ்லோகத்திலேருந்து முருகனுடைய வர்ணனை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுதான் 2வது ஸ்லோகம். நஜானாமி சப்தம் நஜானாமி சார்த்தம் நஜானாமி பத்யம் நஜானாமி கத்யம் சிதேகா ஷடாஸ்யா ஹிருதி தியோததேமே முகான்னி சரந்தே கிரஸ்சாபி சித்திரம். ஸோ அப்படி வந்து நீ தான் எனக்குள்ளே இருந்து அதை பிரகாசிக்கிற, நீ தான் எனக்குள்ளே இருந்து அதை வந்து வெளியில் கொண்டு வர, நான் ஒன்றும் பண்ணல, எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ற ஒரு ஸ்டேட். இந்த ஸ்டேட்டை சொல்லி அவர் வந்து அடுத்த ஸ்லோகங்கள்லேருந்து சொல்கிறார். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஈவன் அருணகிரிநாதருடைய திருப்புகழாக இருக்கட்டும், ஆதிசங்கரனுடைய சுப்பிரமணிய புஜங்கமாக இருக்கட்டும், எல்லாம் வந்து முருகன் தானே அவள் உள்ளே இருந்து பண்ணிக்கிறார். ஸோ அப்படி வந்து செஞ்ச ஸ்தோத்திரங்கள் இதெல்லாம். ஸோ அன்றைக்கி நம்ம அந்த வேல் வகுப்பு பார்க்கும்போது பார்த்தோம், ஏன் அது அவ்வளோ பெருமை வாய்ந்தது, ஏன் வேல் வகுப்பு படித்தா வந்து
எல்லாம் சரியாக இருக்குது. நிறைய பேர் நிறைய விதமான கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தா. வேல் வகுப்பு அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அது என்னமோ ஒரு அருளாளர்கள் பண்ணது கிடையாது, அது அந்த அருளாளர்களுக்குள்ளே இருந்து இறைவனே பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பாவனையை அவர் வந்து ஆதிசங்கரர் இந்த 2வது ஸ்லோகத்தில் அதை சொல்லவே சொல்லிட்டார். அவள்லாம் எதுலேயுமே சொல்லியிருக்காளா இல்லையான்னு பார்க்கணும். ஸோ அதில் அந்த விதத்தில் ஆதிசங்கரர் 2வது ஸ்லோகத்தில் தெள்ள தெளிவாக சொல்லிட்டார், நான் ஒன்றும் பண்ணல நீ தான் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டார். அப்போது 3வது ஸ்லோகத்துலேருந்து முருகப்பெருமானுடைய அருள் எப்படி வந்து நம்மளுக்கு கிடைக்க போகுது அப்படின்றது நினச்சா ரொம்ப இதுவாக பரவசமாக இருக்குது. ஸோ அப்படி வந்து இந்த 2வது ஸ்லோகம் அமையிறது. எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் எடுத்துட்டேன். நம்ம வந்து we can finish it with no problem. Thank you so much. Thank you. Nice. So இப்போ நம்ம beautiful verses, beautifully explained. Very nice. So இப்போ நம்ம வந்து முருகன் அந்தம் ஸ்ரீமதி மாமியோட we can finish. இந்த முருகன் அப்படி கையில் அழகா கையை அப்படி கணத்துல வச்சுன்னு பார்த்துட்டு இருக்காரு. நீங்க சொன்னதெல்லாம் கேட்டிருக்காரு. ரொம்ப அழகா இருக்கு. டைம் ஆயிடுச்சுன்றது நீங்க சொன்னதுக்கு அப்புறமா தான் எங்களுக்கு தெரியுது. நாங்க லைச்சிட்டு இருக்கோம். ஆமா லைச்சி ஐக்கியம் ஆயிட்டோம். அதான் முருகன் அந்தம். சிவகுஹ குமர பராச்சலபதி சீரலை வாயுரை நாதாம் செந்தூர் செந்தளி பழனாபுரி வாழ் திருவேரகமுறை கந்தாம் செங்கதிர் நிகர் தனி காச்சலம் மந்தாய் செம்பழ முதிர்வன எந்தாய் தவமருளி ஆராதாராம் தவ முனிவர பணிவீராம் தாத்தா கருண சுபோதாம் ஜய ஜய சங்கர தாயகமணி தாரக மந்திர வினோதாம் சிவமே 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 சரவண பவ சிவமே. வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோ வீரவேல் முருகனுக்கு அரஹரோஹரா ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். தேங்க்யூ. எல்லாருக்கும் நமஸ்காரம். ಧನ್ಯವಾದಗಪ್ಪ. 120